புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பராமரிப்பில்லாத சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். அம்பாள்புரம் குடியிருப்பு பகுதியில் உள்ள பிரதான சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாலும் வடிகால் வசதி இல்லாததாலும் சாதாரண மழைக்கே தண்ணீர் தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்தலின் போது கவர்ச்சியான வாக்குறுதிகளை வைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களை கண்டுகொள்வதில்லை என்பது அப்பகுதி மக்களின் குமுறலாக உள்ளது. எங்களுக்கு சரியான ரோடு கிடையாது, தண்ணி வசதி வடிகால் அங்கே இப்போ ரோடு போடையில சொன்ன வடிகால் போடுங்க அப்படின்னு அதை போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் மக்கள் நிறைய இருக்கிறா, ரொம்ப பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு மனுஷனுக்கு முடியலை, ஆட்டோ வரணும், ஆம்புலன்ஸ் வரணும், அது கூட வரமாட்டேங்குது. எனக்கு உங்கள் தெருவு சரியாக நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் எங்களுக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணி தரணும். இல்லை அப்படின்னா நாங்கள் மக்களை கூட்டி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கோவில்களுக்கு செல்ல பேருந்துகளில் கட்டணம் இல்லை என கூறிவிட்டு டிக்கெட்டிற்கு கட்டணம் வசூலிப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அழகர் கோயில் மலை, சோலைமலை முருகன் கோயில், ராக்காய் அம்மன் கோயிலுக்கு பக்தர்கள் செல்வதற்காக ஏற்கனவே மினி பேருந்துகள் உள்ள நிலையில் புதிதாக 4 பேருந்துகளை விடியா அமைச்சர் சேகர்பாபு ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி வைத்தார். அப்போது பக்தர்களுக்கு கட்டணம் இல்லை என கூறிவிட்டு பின்னர் கட்டணம் வசூலிப்பதாகவும் முறையான திட்டமிடல் இல்லாததால் 2 மணி நேரத்திற்கு மேல் பேருந்திற்காக காத்திருப்பதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் பாதாள சாக்கடை வழிந்து கடலில் கலந்து வருவதால் புனித நீராடும் பக்தர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சித்திரை அமாவாசையை ஒட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். இந்நிலையில் அக்னி தீர்த்த கடற்கரையின் அருகில் பாதாள சாக்கடை வழிந்து கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி கடலில் கலந்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதால் விடியா ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் மீது பக்தர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர்.